மரியாயே வாழ்க. அன்பான மரியனை காணப்போர் யூடியூப் சேனல் நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் தேவதாயின் திருப்பெயரால் வாழ்த்துக்கள். ஜெபமாலை பற்றிய முக்கியமான செய்திகள் எல்லாம் ஒரு 80 பதிவுகளாக நம்ம பார்த்துட்டு வரோம். அத்தனையும் ஜெபமாலை ஜெபிக்க முடியாதவங்களுக்கு ஜெபமாலை இன்னும் ஆர்வமாக செய்யணும் அப்படின்றவங்களுக்காக இந்த பதிவுகள். இதை நீங்கள் எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் எல்லா வீடியோடைய லிங்க் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். அதே போல் உலக ஜெபமாலை இயக்கத்தில் நீங்கள் சேரணும்னு விரும்பினாலும் அதற்குண்டான லிங்க்கும் ஃபோன் நம்பரும் இருக்குது, நீங்கள் அதையும் பயன்படுத்திக்கலாம். அதனால் இன்றைய பதிவு செத்துப்போன ஒரு மீனும் ஜெபமாலையும். என்னங்க புதுசாக சொல்கிறீங்க, செத்துப்போன மீனுக்கு ஜெபமாலைக்கு என்ன தொடர்பு இருக்குதுன்னு கேட்பீங்க. பைபிளில் இருக்கிற விஷயத்தை தான் நம்ம பார்க்குறோம். ஜெபமாலையை பைபிளில் இருக்கின்ற பொருட்களோடு, சக்தி மிகுந்த பொருட்களோடு ஒப்புமைப்படுத்தி இதை பார்த்துட்டு இருக்கிறோம் சில பதிவுகளாக. அந்த வகையில் இன்றைக்கும் ஒரு பதிவு. தொபியாஸ் ஆகமம் 6வது அதிகாரம் 8வது வசனம். அதற்கு கடவுளின் தூதர் அவனை நோக்கி, அதனுடைய இதயத்தின் ஒரு பகுதியை நெருப்பில் போட்டால் அதிலிருந்து கிளம்பும் புகையானது ஆண் பெண் அனைவரிடமும் உள்ள எவ்வித பேய்களையும் ஓட்டிவிடும், அதன் பின் அவை அவர்களை நெருங்காது. இதுதான் தொபியாசு ஆகமம் 6வது அதிகாரம் 8வது வசனம். ஆண்டவருடைய தூதர் தொபியாசுக்கு சொன்ன விஷயம் இது நீங்கள் பைபிளில் இந்த குறிப்பிட்ட பகுதியை எடுத்து படித்து பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அதிசயமான நிகழ்வாக இருக்கும் அது. பாருங்கள், நான் இந்த குறிப்பிட்ட விஷயத்தை நான் ஜெபமாலைக்கு நான் எடுத்துக்கிறேன். என்னால் ஜெபமாலை ஜெபமாலையாக இல்லை பைபிளில் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லையா, ஜெபமாலைக்கு எதிரானவங்க. அவங்களுக்காக தான் இதெல்லாம். ஜெபமாலை வேறு வேறு வடிவங்களாக, வேறு வேறு பொருட்களாக கடவுளால் பைபிளில் வைக்கப்பட்டிருக்குது. அதனால தான் நம்ம புரிஞ்சுக்கணும் அது ஜெபமாலை அப்படின்ட்டுன்னு. இன்றைக்கு நம்ம பார்க்க போகின்ற அந்த பகுதியில் பார்த்திங்கன்னா, கடவுளுடைய தூதர் தொபியாசுக்கு என்ன சொல்கிறாரு, அதனுடைய இதயத்தின் ஒரு பகுதி, அதாவது ஒரு பெரிய மீன் அவருக்கு தண்ணியில் ஆற்றுக்கு பக்கத்தில் போகிறப்போ ஒரு பெரிய மீன் அவர் விழுங்க வரும். அதை ஐயோ இவ்வளோ பெரிய மீன் வருது, நான் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு கத்துவார். அப்போ கடவுளுடைய தூதர் சொல்லுவார், அந்த மீனை நீ செவிலில் பிடிச்சி இழுத்து கரையில் போடுன்னுவார். இவரும் அவ்வளோ பெரிய மீன், அவரை விழுங்குற மாதிரி சைஸில் இருக்கிற மீன் அவ்வளோ பெருசு இருக்கும் பார்த்துங்க. அவ்வளோ பெரிய மீனை கையில் பிடிச்சி செவிலில் பிடிச்சி இழுத்து கரையில் போடுவார். அவர் முன்னாலே அதை துடித்து செத்து போயிடும். அதற்கு பிறகு தான் இந்த வசனம் வரும். அதனுடைய இதயத்தின் ஒரு பகுதியை நெருப்பில் போட்டால் அதிலிருந்து கிளம்பும் புகையானது ஆண் பெண் அனைவரிடமும் உள்ள எவ்வித பேய்களையும் ஓட்டிவிடும், அதன் பின் அவை அவர்களை நெருங்காது. கூடவே இன்னொரு விஷயத்தையும் கடவுளுடைய தூதர் தொபியாசுக்கு சொல்வார். என்னென்னா, அந்த மீனுடைய இதயம், பித்தப்பை, ஈரல் இதெல்லாம் எடுத்து பத்திரப்படுத்தி வையே உதவுன்றார். இப்போ ஒரு செத்துப்போன மீனுடைய ஒரு இதயத்தினுடைய ஒரு பகுதி நெருப்பில் போட்டால் அந்த புகைப்படுகின்ற ஆண்களும் பெண்களும் பேய்கள் ஓட்டிவிடப்பட்டு நலமடைவார்கள். மறுபடியும் பேய்கள் அவங்கள்ட்ட வராது அப்படின்ட்டு கடவுளுடைய தூதர் சொல்கிறார். இது ஏதோ சாதாரண மனிதர்கள் சொல்லியிருந்தால் நம்ம நம்ப தேவையில்லை. கடவுளுடைய தூதரே இதை சொல்கிறார். அப்போ ஒரு செத்துப்போன மீனுடைய இதயத்துக்கு பேய்களை ஓட்டக்கூடிய வல்லமை இருந்தால் மாதா கொடுத்த இந்த ஜெபமாலைக்கு எவ்வளவு வல்லமையை கடவுள் கொடுத்திருப்பார். இந்த மீனுக்கும் ஜெபமாலைக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது பைபிளில். நீங்கள் அருளப்படுற நற்செய்தியில் பார்த்தீங்கன்னா 21வது அதிகாரம் 11வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா மீன்களை பற்றி வரும். ஆண்டவர் உயிர் தெழுந்த பிறகு 3வது முறையாக அப்போஸ்தலர்களுக்கு காட்சி வருவார். ராயப்பர் மீன் பிடிச்சிட்டு இருப்பார், மீனே படாது. ஆண்டவர் ஏன்னா மீனே எங்களுக்கு படல, விடிய பார்த்துட்டு இருக்கிறோம், ஒன்றுமே வலையில் ஒரு மீனும் விடுக்கல அப்படின்னுவார். ஆண்டவர் என்ன சொல்லுவார், படகுக்கு வலது கை பக்கம் வலையை போடு, போய் பிடிச்சிட்டு வா அப்படின்வார். போவாங்க. வலை கிழியும் அளவிற்கு மீன்கள் கிடைக்கும். அதை தூக்க முடியாமல் இழுத்துட்டு வர முடியாமல் கரைக்கு இழுத்துட்டு வருவாங்க. அந்த மீன்களுடைய எண்ணிக்கையை எண்ணி பார்த்தால் பைபிள் சொல்கின்றது 153 மீன்கள் அங்கே கிடச்சிருக்கு. இந்த 153ஐயும் 153 மணி ஜெபமாலையோடு நாம் ஒப்பிட வேண்டும். அளப்பரிய செல்வம் இந்த ஜெபமாலை. ஆண்டவர் விண்ணரசு எதற்கு ஒப்புடையது அப்படின்னு சொல்கிற நிறைய விஷயங்களை சொல்கிறார். அதில் ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா வலை. இந்த வலை விண்ணரசுக்கு ஒப்பாகும். அந்த வலையை போட்டு தான் அந்த 153 மணியும் மீன்களையும் பிடிப்பாங்க.
அதே போல தான் இந்த 150 மாதா கொடுக்கின்ற இந்த 153 மணி முழு ஜெபமாலையை ஜெபிக்கின்ற போது விண்ணரசு நமக்கு உரியதாக ஆகுது. இப்போ இந்த மீனுக்கும் இந்த பழைய ஏற்பாட்டில் தொபியா சாமத்தில் வர அந்த மீனுக்கும் தொடர்பு இருக்கு இல்லையா? அப்போ செத்துப்போன மீனுக்குடைய ஏத்துக்கு அதிலிருந்து கிளப்புகின்ற புகை பேய்களை ஓட்டும் என்றால் கண்டிப்பாக இந்த ஜெபமாலைக்கும் மாதாவால் கொடுக்கப்படுகின்ற, கடவுளால் கொடுக்கப்படுகின்ற சக்தியால் பேய்களை ஓட்டக்கூடிய வல்லமை இருக்குது. அது ஜெபமாலையை மாதா சாமிநாதர்கிட்ட கொடுத்தப்ப 1208ஆம் ஆண்டு முதல் புதுமே அதுதான். பேய் ஓட்டுனுச்சு. பேயை பிடிச்சவனை கூட்டிகிட்டு வராங்க. அந்த ஜெபமாலையை வேண்டி தான் அந்த பேயை ஓட்டினார் சாமிநாதர். அப்போ ஜெபமாலை அந்த மீன் ரெண்டையும் நம்ம பொருத்தி பார்த்து மீனை செத்துப்போன மீனுடைய இதயத்திலிருந்து வர புகையை நம்ம ஏற்றுக்கிட்டோம்னா, பைபிள் சொல்கிறத கேட்டுக்கிட்டோம்னா கண்டிப்பாக மாதா கொடுக்கின்ற இந்த ஜெபமாலையையும் நாம் ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். அதை மறுக்க முடியாது. நம்ம இதெல்லாம் மறுக்க முடியாத விஷயங்கள். ஏன்னா கண்ணுக்கு முன்பாக ஜெபமாலையால் பல புதுமைகள் நடந்திருக்கு. அப்போ நம்ம நம்பாமல் இருந்தால் அது கடவுளுக்கு விரோதமாக ஆகும். கடவுளுடைய தாய்க்கு விரோதமாக நம்ம ஆயிரும். அது பாவமாயிரும். எனவே அன்பானவர்களே, ஜெபமாலையை எடுப்போம், பேய்களை விரட்டுவோம். நம்மிடம் இருக்கின்ற தீய சக்திகளை எல்லாம் இந்த ஜெபமாலை மூலம் விரட்டி அடிக்க நம்மாலேயே முடியும். மாதா அதற்கு இந்த ஆசீர்வாதத்தை நம்முடைய கைகளில் கொடுத்திருக்கிறார்கள். தேவதாயின் மாசற்ற இதயம் போற்றி வணங்கப்படுவதாக. தேவதாய் என்றென்றும் வாழ்த்தப்படுவார்களாக. பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். நன்றி. மரியாயே வாழ்க.